கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானத்தின் தலைப்பு, நிந்தனைக்கு பதிலாக நன்மை தரும் தேவன். வேதாகம வசனம் 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரிக்கட்டுவார் என்றான். இந்த வசனம் தாவீது தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில சொல்றத நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, தாவீது மிகவும் வேதனையான சூழ்நிலையில் இருந்தார். சீமேயி அவரை நிந்தித்து கற்களை எறிந்து அவமானப்படுத்தினான். அப்பொழுது தாவீது பழி வாங்கவில்லை. கர்த்தர் என் சிறுமையை பார்ப்பார், இந்த நிந்தனைக்கு பதிலாக அவர் எனக்கு நன்மையை செய்வார் என்று தேவனை நம்பினார். இன்றும் நம் வாழ்க்கையில் சிலர் நம்மை தவறாக பேசலாம். நம் நல்ல செயல்களை கூட தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் மனிதர்களின் வார்த்தை இறுதியானது அல்ல. தேவன் உங்கள் கண்ணீரையும் உங்கள் சிறுமையையும் பார்க்கிறார். இதற்கு ஒரு உண்மை சம்பவம். சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது குடும்பத்தினராலும் சமூகத்தினராலும் நிராகரிக்கப்பட்டார். பல எதிர்ப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்தார். ஆனால் அவர் தேவனை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து கிறிஸ்துவை அறிவித்தார். பின்னர் தேவன் அவரை இந்தியாவிலும் உலகின் பல நாடுகளிலும் வல்லமையாக பயன்படுத்தினார். மனிதர்களின் நிந்தனையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். அன்பானவர்களே, இன்று உங்களையும் யாராவது நிந்தித்திருக்கலாம். மனம் தளராதீர்கள். தேவன் உங்கள் சிறுமையை பார்க்கிறார். அவரை நம்பி நிலைத்திருங்கள். சரியான நேரத்தில் உங்கள் நிந்தனைக்கு பதிலாக அவருடைய நன்மையை நிச்சயமாக காண்பீர்கள். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் சந்திக்கும் நிந்தனைகளில் மனம் தளராமல் உம்மை நம்பி நிற்கும் விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் சிறுமையை பார்த்து எங்கள் நிந்தனைக்கு பதிலாக உமது நன்மையை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.